சாவு வீட்டில் நீ அரசியல் செய்யக்கூடாது. ஏன்னா விஜய் அந்த அரசியலை தொடங்கி வைத்தார். இந்த ஒளிய தெரியாதவன் தலையாரி வீட்டில் போய் ஒளிஞ்சான்னு சொல்கிறாங்க. தலையாரி தான் முடிச்சு கொடுக்குறவன் ஊரில். அது மாதிரி இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, எங்கே ஒளிகிறதுன்னு தெரியாமல் சிபிஐக்குள்ளே போயிட்டாங்க. தாங்களே மனு போட்டு வலையை விரித்து வச்சு அதில் போய் நானே தான் மாட்டிக்கிட்டேன்ற மாதிரி அவர்கள் விரித்த வலையிலேயே அவர்களே விழுந்து விட்டார்கள். அதற்குள்ளே பாஜக இருக்குது, கட்டுச்சோத்துக்குள்ளே பெருச்சாணி இருக்குது. அதை நீ கட்டுச்சோத்தை நீ எப்படி கையாளுவது என்பதை பெருச்சாணி தான் தீர்மானிக்கிறது. நீ கோர்ட்டுக்கு போகிறதுனா கூட நீ டெல்லிக்கு போகணும், நீ ஜெயிலுக்கு போகிறதுனா கூட திகார் ஜெயிலுக்கு தான் போகணும். பக்கத்தில் இருக்கிறவன் பணம் வாங்கிட்டு வந்து பார்க்கறதுக்கான ஜெயிலையே நீ ஏற்பாடு செஞ்சுக்கல. பாஜகவிற்கு நீ ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இருந்தால் கூட அவனுக்கு நீ அடிமை தானே. திமுக எதிர்ப்பு தந்த பரிசு உனக்கு என்ன? பாஜகவுக்கு நீ வாழ்நாள் அடிமையா இருப்பியே. உன்னால் பாஜகவுக்கு எதிராக பேச முடியலையே. நீ குரல் கொடுக்க முடியாதவன்லாம் கிடையாது. நீ பஞ்சு டைலாக் பேசுறவன் 10 பக்கம்னால A4 ஷீட்டில் மனப்பாடம் பண்ணி நீ பேசக்கூடியவன் தான். உனக்கு பேச தெரியாமலாம் இல்லை. ஏன் கள்ள மௌனம் காக்கிறார்கள்? ஏன் அதை பாஜகவும் திமுகவும் நடத்துகிற நாடகம் என்று சொல்லி தடுத்துக் கொண்டார்கள் என்றால், இவர்கள் பாஜகவின் கைப்பிடிக்கு மாட்டிக்கொண்டார்கள் என்பதற்கான சாட்சியம் தான். ஆனாலுமே விசாரணை முடிஞ்சு 3 நாளுக்கு அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, நீதி நிலைநாட்டப்படும் சொல்றாங்க. நீதி நிலைநாட்டப்பட்டால் விஜய் சிறைச்சாலைக்கு போகும். நீதி நிலைநாட்டப்பட்டால் ஆதவ அர்ஜுனாலிருந்து புஷி ஆனந்திலிருந்து அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தவர்கள் எல்லாரும் சிறைக்கு போக வேண்டும். அதற்கு பேர் தானே நீதி வெல்லும். நீதி வெல்லும்னா என்ன அர்த்தம்? நான் ஒரு கொலை பண்ணுறேன், 41 பேரை நெரிசல் மரணத்தில் கொண்டுட்டு நான் விடுதலை ஆகிட்டு வந்துட்டேங்கிறது எப்படி நீதி வெல்வதாக இருக்கும்? நிச்சயமாக இவருக்கு சம்மன் வரும். நேரடி சாட்சியாக இவர் கண்ணு முன்னாடி தான் தண்ணீர் தாகத்தில் மயங்கி விழுந்தாங்க. இவர் கண்ணு முன்னாடி தான் பசி தாகத்தில் மயங்கி விழுந்தாங்க. இவர் கண்ணு முன்னாடி தான் நெரிசல் மரணம் பாட்டில் தூக்கி போட்டுட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. அதனால் பாட்டில் தூக்கி போட்டது மட்டுமல்ல, தன்னை பார்க்க வந்தவர்களும் அதே மாதிரி தூக்கி போடக்கூடிய இயல்பு கொண்டவராக அவர் இருக்கிறாரு. லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். சிபிஐ விசாரணை டெல்லியில் அந்த கரூர் கூட்ட நெரிசல் குறித்தான சிபிஐ விசாரணை 3 நாட்கள் தாவேகாவுடைய முக்கிய நிர்வாகிகள் ஆதவ அர்ஜுனா, புஷி ஆனந்த், நிர்மல்குமார் உள்ளிட்டோர் போய் விசாரணையில் கலந்துக்கிட்டாங்க. 3 நாட்கள் தொடர்ச்சியாக அரசு தரப்பும் ஆதாரங்களை கொடுத்துருக்குறாங்க. இப்போ அடுத்த கட்டமாக சிபிஐ விசாரணை விஜய்க்கு இருக்கலாம், எந்நேரமும் சம்மன் அனுப்பப்படலாம், முக்கியமான நிர்வாகிகள் கைது செய்ய வாய்ப்பு இருக்குன்னு கூட தகவல்லாம் வருது. இந்த சிபிஐ விசாரணை மூலமாக விஜய்க்கு ஒரு நெருக்கடி கொடுக்கறதுக்கு டெல்லி அதிகாரம் விரும்புதுன்னு ஒரு தகவல் இருக்குது. இந்த கரூர் கூட்ட நெரிசல் சிபிஐ விசாரணையை குறித்து உங்களுடைய பார்வை என்ன? விஜய் அவர்கள் கரூரின் கூட்டத்திற்கு மிக மிக 7 மணி நேரம் தாமதமாக வந்தது. காவல்துறை அதிகாரிகள் முன்கூட்டியே இந்த இடத்திலே பேசுங்கள் என்று தடுத்த போது அதை தாண்டி 50 அடி முன்னோக்கி நகர்ந்தது. இந்த நெரிசல் மரணத்திற்கு அவருடைய தாமதமும் அவருடைய நடவடிக்கையும் மிக மிக முக்கியமான காரணம். அவர் குறித்த நேரத்திலே வந்திருந்தால் இந்த நெரிசல் மரணமே நிகழ்ந்திருக்காது, இந்த அத்துமீறிய கூட்டம் நிகழ்ந்திருக்காது. இதை கட்டுப்படுத்த தவறிய முழுமையான பொறுப்பு அவருக்கு தான் இருக்கிறது. இந்த நெரிசல் மரணம் குறித்து நான் வருந்துகிறேன், தமிழக மக்களிடத்திலே மன்னிப்பு கேட்கிறேன் என்ற ஒரு வார்த்தை பேசாமல் அப்படியே அம்போன்னு விட்டுட்டு அவர் ஓடி வந்துட்டார் தனி விமானத்தில். தமிழ்நாடு அரசு தான் விரைந்து போய் எல்லா உதவிகளையும் செய்தார்கள், அதை எல்லாரும் பார்த்தார்கள். ஆனால் உதவி செய்தவர்கள் மீதே கொலைப்பழி சாட்டுவதுன்னு ஒன்று இருக்குது. யார் நிவாரணப் பணிகளை உடனடியாக மேற்கொண்டார்களோ, யார் ஆம்புலன்ஸில் அந்த சிதைந்த உடல்களை எல்லாம் அள்ளி கொண்டு போய் மூச்சு திணறியவர்களுக்கெல்லாம் அவசர சிகிச்சை பிரிவிலே சேர்த்து அவர்களை மீண்டும் பிழைப்பதற்கு, இன்னும் இந்த மரணத்தினுடைய எண்ணிக்கை கூடாமல் இருப்பதற்கு யாரெல்லாம் வேலை செய்தார்களோ களத்திலே, அவர்களுக்கு கொலைகார பட்டம் சாட்டுவதற்குல, அவர்கள் தான் இந்த பிரச்சனைக்கே காரணம் என்று சொல்வதற்குல ரொம்ப ஈவு இரக்கமில்லாத ஒரு மனிதர்களாக நடந்து கொண்டார்கள் என்பது தாவேகா மிக மோசமாக நடந்து கொண்டது, மனிதாபிமானம் இல்லாமல் நடந்து கொண்டது. அதன் தொடர்ச்சியாக துக்கம் கேட்பதற்கு கூட அவர்கள் தயாராக இல்லை. இப்படியெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவரிடத்திலே வெறிபிடித்த ரசிகர்கள் இருக்கிறார்கள் என்பது சிறு பகுதி தான். அதை ஊடகங்கள் ஊதி ஊதி பெருசாக்கி கொண்டே இருக்கிறது. ஒரு ராட்சச பலூன் மாதிரி அது பிரம்மாண்டமாக தெரிகிறது. அந்த மாய பலூனுக்கு ஒரு சின்ன ஊசியை குத்தினா பலூன் மொத்தமாக உடஞ்சிரும்ன்ற மாதிரி இந்த பிம்ப அரசியல் எப்பொழுதுமே என்ன ஆகும்னா, பெருசாக தெரியும், ஆனால் கரை சேருமா, அது கடைசி வரைக்கும் வருமானு ஒரு கேள்வி இருக்கிறது. அதனால் விஜய் அவர்களுடைய இந்த பிம்ப அரசியலும் இவர்கள் நடந்து கொண்ட நடவடிக்கைகளும் மிக மோசமானது என்பதை எந்த விசாரணையாக இருந்தாலும் சரி,
அது தமிழ்நாட்டிலிருந்து ஏற்பட்ட விசாரணை அவர்கள் ஏற்கவில்லை, ஒரு நீதிபதியின் தலைமையிலே ஒரு விசாரணையை வந்து ஆணையத்தை அமைத்ததை அவர்கள் ஏற்கவில்லை என்று சொல்லிக்கொண்டாலும் சிபிஐயும் அதே கிடுக்குப்பிடியைத்தான் போடும். சிபிஐ கொடுத்தோன்னே நீதி வென்றதுன்னு சொன்னாங்க. அன்றைக்கு 3 நாட்கள் தொடர்ச்சியாக விசாரணை நடத்தியிருக்கிறாங்க. முக்கிய ஆதாரங்கள்லாம் வீடியோக்கள்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஆனாலுமே விசாரணை முடிஞ்சு 3 நாளுக்கு அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா நீதி நிலைநாட்டப்படும்னு சொல்கிறாங்க. அதாங்க, நீதி நிலைநாட்டப்பட்டால் விஜய் சிறைச்சாலைக்கு போக வேண்டும். நீதி நிலைநாட்டப்பட்டால் ஆதவ் அர்ஜுனாலிருந்து புஷி ஆனந்திலிருந்து அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தவர்கள் எல்லாரும் சிறைக்கு போக வேண்டும். அதற்கு பேர் தானே நீதி வெல்லும். நீதி வெல்லும்னா என்ன அர்த்தம்? நான் வந்து ஒரு கொலை பண்ணுறேன், 41 பேரை நெரிசல் மரணத்தில் கொண்டுட்டு நான் விடுதலை ஆகிட்டு வந்துட்டேங்கிறது எப்படி நீதி வெல்வதாக இருக்கும்? மக்கள் வந்து நீ வந்து ஏற்கனவே ஒரு திரைப்பட நடிகனாக இருக்கக்கூடிய அல்லு அர்ஜுனா அவனுடைய திரைப்படத்தை பார்ப்பதற்காக புஷ்பா 2 நினைக்கிறேன், அந்த படத்தை பார்ப்பதற்காக ஏற்பட்ட நெரிசலில் ஒரு பெண் மரணம் அடைந்தால் அதுவே ஒரு தனிநபர் மரணமே மிகப்பெரிய அளவில் கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளானார் அல்லு அர்ஜுன். ஆமாம், ஆனால் இவர் வந்து கைது செய்யப்படவே இல்லை. இது மக்களுடைய கோபத்தை வந்து தூண்டக்கூடியதாக தான் இருக்கிறது. ஏன்னா எந்த நடவடிக்கையுமே தாவேகா மீது பாயாமல் தமிழ்நாடு அரசு பார்த்து கொண்டதா என்று பல பேர் கோபப்பட்டார்கள். ஒருவேளை அப்படி கைது செய்யப்பட்டிருந்தால் அரசியல் ரீதியாக எங்களை பழிவாங்குகிறார்கள் என்று இவர்கள் சொல்வார்களோ என்கிற காரணத்திற்காக அதை நீதியின் பக்கம் தள்ளிவிட்டார்களே தவிர காவல்துறை நடவடிக்கையை தமிழ்நாடு அரசு மேற்கொள்ளவில்லை. இப்போ சிபிஐ விசாரணை வேண்டும் அவர் என்று அவர்கள் கேட்டதன் மூலமாக தங்கள் மீது எந்த பழியும் சாட்ட முடியாது என்பதற்காக ஒரு தற்காலிகமாக நிம்மதி அடைந்திருக்கிறது தமிழ்நாடு அரசு என்று தான் நான் பார்க்கிறேன். இல்லை என்றால் திமுக தான் இவர்களை பழி வாங்கியது, திமுக இவர் முதலமைச்சராகிடுவார்னு பயப்படுது என்கிற பிரச்சாரத்தை அவர்கள் இப்பொழுதே அதிகமாக பேசுகிறார்கள். அவர்களுக்கு ஏதாவது திமுகவா தாவேக்காவா அப்படி சொல்கிறதெல்லாம் இருக்குல்ல, பூனையா யானையா யார் போட்டி, பெரிய ஆள் யார்? ஒரு பூனை வந்து மியாவுன்னு ஒரு யானை முன்னாடி நின்று கத்திட்டு நான் உன்னையோட பெரிய ஆள் ஆகிட்டேன், இனிமேல் உனக்கு எனக்கு தான் போட்டின்னா யானை மிதிச்சிருச்சுன்னா பூனை செத்து போயிடும். நீ கட்டமைப்பு இல்லாத கட்சி, ஒரு திமுகவுடைய ஒரு ஒன்றிய செயலாளரை கூட எதிர்கொள்ள முடியாத கட்சி இது. மொத்த எஃப்ஐஆரில் மொத்த கட்சியுமே காணா போச்சு. திடீர்னு கடலுக்கு அடியில் நீருக்கு அடியில் போயிட்டான் எல்லாருமே. நீர்மூழ்கி கப்பலில் போய் ஒளிஞ்சிருந்ததா எனக்கு தகவல். புஷி ஆனந்த் உள்பட யாராவது ஒருத்தராவது தலைமறைவாகாமல் இருந்தானா முக்கிய நிர்வாகிகள்னு சொல்லப்பட்டவன்? உன் கட்சி மாவட்ட செயலாளரே காவல்துறை தான் அறிவிக்குது. இவர் தான் வந்து கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகன், இவர் தான். இது நீல அறிவிக்கணும் மேடையில். அப்போ ஒரு கட்சியை எப்படி நடத்த வேண்டும் என்பதை நீங்கள் இப்போ கிராமப்புறங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நெடுஞ்சாலைகளில் ஹைவேஸில் திடீர்னு ஆக்சிடென்ட் ஆகிரும். கிராமத்துக்காரங்கெல்லாம் மொத்தமாக திரண்டு வந்து அடித்து போட்டுருவாங்க, கண்ணாபண்ணா போலீஸில் ஒப்படைக்கிறதுக்கு முன்னாடி அடித்து துன்புறுத்திடுவாங்கன்ட்டு சில டிரைவர்கள் லாரியை அங்கனையே நிப்பாட்டிட்டு அந்த வாகனத்தை அங்கேயே போட்டு ஓடி போயிடுவாங்க சில பேர். எனவே ஒரு கட்சி கட்டமைப்பை வந்து எப்படி வழி நடத்துவது, எப்படி கூட்டம் போடுவது, நீங்கள் வந்து கூட்டம் போட்டு பழகுவதற்கே ஏறத்தாழ நீங்கள் வந்து ஒரு நெரிசல் மரணத்தின் வழியாக தான் கற்றுக்கொடுங்க. அப்புறம் தான் நீங்கள் வந்து இவ்வளவு மோசமான ஒரு நிலைமை வந்ததற்கு பின்பு தான் நாங்கள் கியூஆர் கோடு வச்சு நாங்கள் ஆளை உள்ளே விட்றோங்கிறீங்க. அப்புறம் அங்கே போய் மறுபடியும் போய் போலீஸ்காரர்கள்ட்ட போய் தகராறு செய்வீங்க. இப்போ தான் உங்களுக்கு வந்து எப்படி கூட்டம் நடத்தணுங்கிறதுக்கு வேறொரு கட்சியிலேருந்து ஒருத்தர் வந்து செங்கோட்டையன் வந்து இப்போ ஒரு கூட்டத்தை வந்து நடத்தி காண்பித்திருக்கிறார் என்கிற அளவு தான் இருக்குது உங்களுடைய நிலைமை. அப்போ உங்களால் வந்து எப்படி கட்சி நடத்துவது, எப்படி வந்து கூட்டத்தை நடத்துவது, எப்படி வந்து மக்கள் சந்திப்பை நிகழ்த்துவது என்கிற பாடங்கள் அடிப்படையான ப்ரீகேஜியாக உங்களுக்கு தெரியலை. தேர்தலை நீங்கள் சந்தித்ததே கிடையாது. எப்படி நீங்கள் தேர்தலை எதிர்கொள்ள போகிறீர்கள்? உங்களுக்கு பூத் ஏஜென்ட் இருக்கிறாங்களா? உங்களுக்கான வாக்காளர்கள் யார்? அது அவர்கள் பெயர்கள்லாம் விடுபட்டு இருக்கிறதா? இல்லை, எதுவுமே இல்லாமல் பனையூர் பங்களாவில் உட்காந்துக்கிட்டு அந்த காலத்துல எல்லாம் சொல்லுவாங்கல்ல, சமைஞ்ச பொண்ணுக்கு குச்சி கட்டி கொடுப்பாங்கன்னு, அந்த மாதிரி வந்து தாய்மாமி குச்சி கட்டி கொடுத்தது மாதிரி புஷி ஆனந்த் ஒரு குச்சி கட்டி கொடுத்துருக்கான். அந்த மாதிரி வந்து நீங்கள் இங்கேயே இருங்க தலைவரே, அவங்க மூஞ்சியை இப்போ கிட்ட வந்து பார்த்துட்டாங்கன்னா பிரம்ம போயிடும் தலைவரே, பிம்பம் உடஞ்சிரும் தலைவரேன்னு சொல்லி வச்சுருக்கிறாங்க. அதனால் அவர் சாபு விழுந்தால் கூட, தனக்காக ஒருத்தன் செத்தா கூட நெரிசல் மரணத்தில் அவன் வீடு வரைக்கும் போவதற்கு அவர் ஏதோ ஒரு தேவ தூதர், அவர் வந்து வானத்திலேருந்து அப்படியே இறங்கி வந்திருக்கிறாரு, தேவகுமாரனாக வந்திருக்கிறார், மனிதகுமாரன் கிடையாது விஜய் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்கி கொண்டே இருக்கிறார். இப்போ நீங்கள் சமீபத்தில் திருவண்ணாமலையில் திமுகவினுடைய இளைஞரணி மாநாடு 1,00,000 பேரை கடந்தவர்கள் கலந்து கொண்டார்கள். எனக்கு தமிழ்நாடு முழுக்க 5 லட்சம் இளைஞர்களை நிர்வாகிகளாக கொண்டு அவர்கள் ஒரு கட்டமைப்பு இருக்கக்கூடிய அரசியல் கட்சி ஒரு குண்டூசி விழுந்தால் கூட அந்த சத்தம் கேட்கும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு முறைப்படுத்தப்பட்ட அரசியல் கட்சிகளாக இருக்கிறவங்க நடத்துவாங்க. இப்போ நீங்கள் ஏறத்தாழ 170 தொகுதிகளுக்கு மேலாக எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பரப்புரை பயணமாக அவர் கிளம்பி போனார். எங்காவது ஏதாவது அசம்பாவிதம் இருக்கிறதா? அவர் கருத்திலே நிறைய அசம்பாவிதம் இருக்குமே தவிர அவருடைய சுற்றுப்பயணத்தில் ஏதாவது அசம்பாவிதம் இருக்கிறதா? எதுவுமே இல்லை. ஏன்னா எப்படி வந்து ஒரு பரப்புரை பயணம் செய்ய வேண்டும், எப்படி மக்கள் சந்திப்பை நிகழ்த்த வேண்டும்,
என்பதே அரசியலிலே பயிற்சி பெற்றவர்களுக்கு தெரியும். உனக்கு எதுவுமே தெரியல, நீ நேராக வந்து ஜனநாயக ஷூட்டிங் முடிச்சுட்டு நேராக வர்ற. அதனால் சிபிஐ விசாரணை என்பது நிச்சயமாக இவருக்கு சம்மன் வரும். நேரடி சாட்சியாக இவர் கண்ணு முன்னாடி தான் வந்து தண்ணீர் தாகத்தில் மயங்கி விழுந்தாங்க, இவர் கண்ணு முன்னாடி தான் பசி தாகத்தில் மயங்கி விழுந்தாங்க, இவர் கண்ணு முன்னாடி தான் நெரிசல் மரணத்தில் தூக்கி போட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆமாம், அதனால் பாட்டில் தூக்கி போட்டது மட்டுமல்ல, தன்னை பார்க்க வந்தவர்களும் அதே மாதிரி தூக்கி போடக்கூடிய இயல்பு கொண்டவராக அவர் இருக்கிறாரு. அதனால் கண் முன்னால் நிகழ்ந்த மரணம் அது, விஜயினுடைய கண் முன்னால். இது வந்து ஜனநாயகனுடைய படப்பிடிப்பாக மட்டுமே இருந்துருந்துச்சுன்னா எல்லாரையும் காப்பாற்றிருப்பார். நிஜமான கூட்டமாக இருந்ததுனால அவரால் அதை எதிர்கொள்ள முடியல. இல்லை, அதுவும் ஒரு கேள்வி வருது. அதாவது ஸ்டாலினுக்கு பயந்து அமித்ஷா கிட்ட போய் மாட்டிக்கிட்டாங்க. இப்போ சிபிஐ விசாரணை எல்லா வீடியோ ஆதாரங்களையும் கொடுத்து ஆகணும். அப்படி கொடுத்தா விஜய்க்கு கண்டிப்பாக சிக்கல் வரும். இதை வைத்து அமித்ஷா வந்து விஜயை லாக் செய்ய ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்களா? அது இந்த சிபிஐ விசாரணை அடுத்த கட்டமாக எப்படி போகும்? அதாவது ஏற்கனவே தமிழ்நாட்டு அரசியலிலே திமுக அரசியல் இருந்திருக்கிறது. ஏற்கனவே எம்ஜிஆரும் கலைஞரும் வந்து நண்பர்களாக இருந்து பின்னாளிலே பிரிந்து தனித்தனி அரசியல் தலைவர்களாக ஆனபோது ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது என்று பழைய அரசியல்வாதிகள் சொல்லுவாங்க. நாம் அதை பார்த்ததில்லை. ஆனால் நான் பழகிய மூத்த அரசியல் தலைவர்கள் அந்த கருத்துக்களை வந்து ஆஃப் த ரெக்கார்டாக சொல்லியிருக்காங்க. அது எப்படின்னா, தனக்கு இணையான ஒரு எதிர்க்கட்சியாக அவர்கள் இருப்பதனால நமக்கு வந்து மேலிடத்தினுடைய ப்ரெஷர் இல்லை. இப்போ கலைஞர் இடத்துல ஒரு முறை கேட்குறாங்க, வந்து மிகப்பெரிய கலைஞர் இடத்துல ஒரு முறை கேட்குறாங்க, மிகப்பெரிய தேசிய கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸை வீழ்த்தி விட்டு திமுக ஜெயிக்கிறது, தமிழ்நாட்டினுடைய அரசியல் போக்கு என்னவாக இருந்திருக்க வேண்டும் என்றால், தேசிய கட்சியா திராவிட கட்சியா, ஒரு தேசிய கட்சியா ஒரு மாநில கட்சியா என்றுதான் வந்து தேர்தல் அரசியல் இருந்திருக்க வேண்டும். அதற்கு மாறாக 72 எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்ததுனால 2 மாநில கட்சிகளுக்கான போட்டியாக அது மாறிவிட்டதே என்று கலைஞர் இடத்துல கேட்கிற போது கலைஞர் சொன்னார், அது ஒரு வகைக்கு நம்ம நன்மையாக முடிந்தது. நம்முடைய எதிரி என்பவன் நம்முடைய எல்லைக்குள்ளேயே இருக்கிறான். ஏன்னா இந்திய அளவிலே தேசிய அளவிலே ஒரு எதிரியை நம்ம வந்து சம்பாதிப்பது அல்லது அவரை எதிர்கொள்வது என்பது ரொம்ப நடைமுறை சிக்கலான விஷயம். அது நமக்கு நடந்தது ஒரு நட்பு முரணாக பார்க்கிறேன், பகை முரணாக பார்க்கவில்லை என்று கலைஞரே பதிவு செய்திருக்கிறார். அப்போ அப்படித்தான் இருந்திருக்க வேண்டும். யாராவது சொல்லுவாங்களாங்க, நெரிசல் மரணத்தில் ஒருத்தர் மாட்டிக்கொண்டான், கைது செய்வதற்கான சரியான வாய்ப்பு கிடைக்கிற போது தமிழ்நாடு அரசு அதனுடைய முதலமைச்சர் யாராவது நெரிசல் மரணத்திலே தன் கட்சிக்காரன் சாவதை விரும்புவானா என்று சொல்வது யாரின் குரல்? தாவேகாவுக்கு ஆதரவான குரலே. இதை புரிந்து கொள்ளக்கூடிய அரசியல் மதிநுட்பம் கொண்டவன் அங்கே ஒருவன் கூட இல்லை, ஒருத்தன் கூட மூல வளர்ச்சி பெற்றவன் இல்லைங்க. அப்படிங்கிறது இதெல்லாம் அடையாளம். ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு சொன்னாங்களா அரசியல் ரீதியா? எந்த குற்றச்சாட்டும் சொல்லலாம். ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்தாங்களா? நீயா போய் வாலண்டியரா சிஎம் சார் நான் வீட்டில் தான் இருப்பேன், ஆஃபீஸில் தான் இருப்பேன், பக்கத்து வீட்டில் தான் இருப்பேன், மேல் வீட்டில் தான், இதெல்லாம் நீ பேசலாமா? நீ உன்னுடைய நிலை என்ன? நீ நெரிசல் மரணத்திலே ஒரு பெரிய குற்றத்தை இழைத்துற. நீ கேட்க வேண்டியது மன்னிப்பு. நீ கேட்க வேண்டியது தமிழ்நாடு அரசு உரிய நடவடிக்கை எடுத்ததற்கு நான் தனிப்பட்ட, நீ அரசியல் போட்டி அப்புறம் வச்சுக்க, சாவு வீட்டில் நீ அரசியல் செய்யக்கூடாது. ஏன்னா விஜய் அந்த அரசியலை தொடங்கி வைத்தார். இப்போ வந்து என்னென்னா, நீங்கள் சொல்கிறது மாதிரி இந்த ஒளிய தெரியாதவன் தலையாரி வீட்டில் போய் ஒளிஞ்சான்னு சொல்லுவாங்க. தலையாரி தான் பிடிச்சி கொடுக்குறவன் ஊரில். அது மாதிரி இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, எங்கே ஒளிகிறதுன்னு தெரியாமல் சிபிஐக்குள்ளே போயிட்டாங்க. இப்போ தாங்களே மனு போட்டு வலையை விரித்து வச்சு அதில் போய் நானே தான் மாட்டிக்கிட்டேன்ற மாதிரி அவர்கள் விரித்த வலையிலேயே அவர்களே விழுந்து விட்டார்கள். அதனால் சிபிஐ விசாரணைக்குள்ளே போய்விட்டால் என்ன நடக்கும்? அன்புமணி ராமதாஸனால் ஏன் வெளியில் வர முடியல? ஏன் அப்பனுக்கும் மகனுக்கும் சண்டை நடக்குது? என்ன காரணத்தினால அப்பாவோட சமரசம் செய்து கொள்ள முடியல? அந்த கட்சி எங்கே போக போகுது? கிணத்து தண்ணியாக ஆற்று தண்ணியாக கொண்டு போயிடும் சொல்லுவாங்க. பாமக எங்கே போகிறது? அன்புமணியிடம் தான் திரும்ப வரப்போகிறது. எதற்காக நாம் சண்டை போட வேண்டும்னா, அதற்குள்ளே வெறும் பாமக சண்டையாக இருந்தால் அது நேரம் தேர்ந்திருக்கும். அதற்குள்ளே பாஜக இருக்குது, கட்டுச்சோத்துக்குள்ளே பெருச்சாளி இருக்குது. அதை நீ கட்டுச்சோத்தை நீ எப்படி கையாளுவது என்பதை பெருச்சாளி தான் தீர்மானிக்கிறது. இப்போ அதனால் சிபிஐ விசாரணை கேட்டதன் மூலமாக தாவேகாவிலே இருப்பவர்களுக்கு அரசியல் முதிர்ச்சி இல்லை. நீ கோர்ட்டுக்கு போகிறதுனா கூட நீ வந்து இங்கே வந்து நீ வந்து டெல்லிக்கு போகணும். நீ ஜெயிலுக்கு போகிறதுனா கூட திகார் ஜெயிலுக்கு தான் போகணும். பக்கத்தில் இருக்கிறவன் பணம் வாங்கிட்டு வந்து பார்க்குறதுக்கான ஜெயிலையே நீ ஏற்பாடு செஞ்சுக்கிறல. அப்போ நீ வந்து அகில இந்திய அளவில் ஒரு எதிரியை வந்து நீ வந்து அவனுக்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்குற. பாஜகவிற்கு நீ ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இருந்தால் கூட அவனுக்கு நீ அடிமை தானே. நீ பாஜகவினுடைய அடிமையாகத்தானே இனிமேல் இருக்க முடியும். உனக்கு இனிமேல் வந்து திமுக எதிர்ப்பு தந்த பரிசு உனக்கு என்ன? பாஜகவுக்கு நீ வாழ்நாள் அடிமையாக இருப்பே. உன்னால் வந்து பாஜகவுக்கு எதிராக பேச முடியலையே. கொள்கை எதிரின்லாம் நீ சொன்ன. உன்னால் ஏன் திருப்பரங்குன்றத்தில் வந்து சர்வே கல்லில் தீபம் ஏற்றுற போது உன்னால் ஏன் எதிர்குரல் கொடுக்க முடியலன்னா,
நீ குரல் கொடுக்க முடியாதவன்லாம் கிடையாது. நீ பஞ்சு டைலாக் வந்து பேசுகிறவன், 10 பக்கம்னாலும் A4 ஷீட்டில் மனப்பாடம் பண்ணி நீ பேசக்கூடியவன் தான். உனக்கு பேச தெரியாமலாம் இல்லை. இல்லை கூட இருக்கிறவனுக்கு உனக்கு தான் அரசியல் தெரியாமல் இருக்கும். கூட இருக்கக்கூடியவனுக்கெல்லாம் குறைந்தபட்ச அறிவு இருக்கும். ஆதவர்ஜனா மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் குறைந்தபட்ச அரசியல் தெரியாமலாம் இல்லை. தெரிந்து கொண்டு ஏன் கள்ள மௌனம் காக்கிறார்கள், ஏன் அதை பற்றி பாஜகவும் திமுகவும் நடத்துகிற நாடகம் என்று சொல்லி தப்பித்து கொண்டார்கள் என்றார், இவர்கள் பாஜகவின் கைப்பிடிக்கில் மாட்டிக்கொண்டார்கள் என்பதற்கான சாட்சியம் தான் அது. இல்லை, இப்போ எஃப்ஐஆரில் மதியழகன் பேர் தான், தமிழ்நாட்டில் உள்ள எஃப்ஐஆரும் சரி, சிபிஐ அதே எஃப்ஐஆர் தான் சிபிஐயும் இது போட்டிருக்கிறாங்க. தாவேக்கா விஜயை மிரட்டுறதுக்காக மதியழகனை கைது செஞ்சு அவர் ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட வாய்ப்பு இருக்குது, அவர் கூட்டணிக்கு அழைக்க வாய்ப்பு இருக்குன்னுலாம் சொல்கிறாங்களே. ஒருவேளை தாவேக்கா என்டிஏ கூட்டணியில் இணைய வாய்ப்பு இருக்கா அவங்களுடைய பார்வை? இல்லை, அவர்களுக்கு வந்து தனித்து போட்டியிட்டால் எந்த ரிசல்ட்டும் வராது. சீமானுக்கு கிடைக்கிற ரிசல்ட்டு தான். தனித்து போட்டியிட்டால் தமிழ்நாட்டு அரசியலில் என்ன நடக்கும் என்பதற்கு நிகழ்கால சாட்சியமாக சீமான் இருக்கார். பர்சன்டேஜ் நாங்கள் இவ்வளோ பெற்றோம், நாங்கள் 4% வாங்கினோம், 2% வாங்கினோம், 8% இதுதான் சொல்ல முடியும். எங்குமே வெற்றி பெறலையில சீமான் எங்கேயாவது நாம் தமிழர் கட்சி ஒரு சட்டமன்ற உறுப்பினரை பெற்றிருக்கிறார்களா? ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை பெற்றிருக்காரு, ஒரு கவுன்சிலர், ஒரு நகர்மன்ற வாங்கியிருக்காங்கல்ல, 8% வாக்கு. அதை வாங்கி என்ன பண்ணுறது? ஒருத்தன் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறான், 35 மார்க் வாங்கினா தான் பாஸு. அவன் வந்து முன்னாடி 2 மார்க் வாங்கினாங்க, இப்போ 8 மார்க் வாங்கிட்டாங்கண்ணா. அதில் என்ன அதிகாரத்தை நோக்கி வர முடியலையே உன்னால்? எது கட்சி நடத்துகிற? நான் கேட்குறேன், எதுக்கு மாநாடு நடத்துகிற? எதுக்கு மாற்றி மாற்றி பேசுகிற? காலையில் ஒன்று சொல்கிற, சாயங்காலம் ஒன்று சொல்கிற, குடிகாரம் பேச்சு விடிஞ்சா போச்சு மாதிரி மாற்றி பேசிக்கிட்டே திரிகிற. ஏதாவது பிரயோஜனம் இருக்கா உன்ட்ட? கட்சியில் முதல் கட்டமாக இருந்தவர்கள் யாருமே இப்போ இல்லை. அடுத்தடுத்து வந்த பூரா என்ன பண்ணுறான்னா, இந்த பேசஞ்சர் ட்ரெயினில் வந்து கொஞ்சம் பேர் ஏறுவேன், கொஞ்சம் பேர் இறங்குவேன். நாம் தமிழர் கட்சி அந்த மாதிரி ஒரு ட்ரெயின் மாதிரி இருக்குது. ஒரு செங்கல்பட்டு வரைக்கும் போகிற எலக்ட்ரிக்கல் ட்ரெயினில் 10 பேர் ஏறுவேன், அடுத்த ஸ்டேஷனில் மாம்பழத்தில் 10 பேர் இறங்குவேன், கோடம்பாக்கத்தில் 10 பேர் ஏறுவேன். இதே மாதிரி தான் கட்சி நடத்துகிறான். 8% வாக்கை வச்சு என்ன சாதிச்சு நீ இது வரைக்கும் சொல்லு? ஒன்றுமே சாதிக்கலை. அதனால் இவர்கள் வந்து ஓட்டை பிரிப்பதன் மூலமாக யாரையாவது பலவீனப்படுத்தக்கூடிய அழிவு சக்தியாக இருக்க முடியுமே தவிர, ஆக்க சக்தியை எப்படி மாறுவது? அரசியலில் நீ ஆக்க சக்தியாக இருந்தால் மட்டும்தான் மக்களுடைய நம்பகத்தன்மையை பெற முடியும். அப்படி பெற முடியலைன்னா கமலஹாசன் கட்சி நடத்தியது மாதிரி, நாம் தமிழர் கட்சி நடத்தினது மாதிரி மாற்று அரசியல் என்று சொல்லி கொண்டவர்கள் எல்லாம் தங்களை தாங்களே ஏமாற்றி கொண்ட அரசியலாக முடிவுக்கு வந்துடும். இப்போ செங்கோட்டையன் சொல்கிறார்ல, இப்போ டிடிவி தினகரன், ஓபிஎஸ், பாமகவுடைய ஏதாவது ஒரு அணி வந்தால் அசால்ட்டாக 20% தாவேக்கா தாண்ட வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல. இல்லை, இது ஒரு கற்பனாவாத கணக்கு தான். அதாவது தமிழ்நாட்டு மக்களுடைய உளவியல் எப்படிப்பட்டதுன்னா, ஒரு திரைப்படம் வந்து நன்றாக ஓடுதுன்னு வச்சுங்க, சூப்பர் ஹிட் அடிக்குதுன்னு வச்சுங்க ஒரு படம். இப்போ வந்து சமீபத்தில் வந்து சில படங்கள் ஹிட் ஆச்சு. டூரிஸ்ட் ஃபேமிலி, அயோத்தி, இப்போ வந்து சிறைன்னு ஒரு படம் ஓடிக்கிட்டு இருக்கு, நல்லா ஓடிக்கிட்டு. அந்த மாதிரி ஒரு படம் சூப்பர் ஹிட் ஆச்சுன்னு வச்சுங்களேன். மதுரையில் மட்டும்தாங்க அந்த படம் ஓடிச்சு, மானாமதுரையில் ஓடலைங்க. சிவகங்கையில் நல்லா ஓடிச்சுங்க. இங்கே இந்த பக்கம் போனீங்கன்னா நீங்கள் வந்து கோயம்புத்தூரில் வந்து பொள்ளாச்சி பக்கம் ஓடலைங்க. அப்படி எங்கேயாவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? படம் ஓடுனா தமிழ்நாடு முழுக்க ஓடும், ஃபெயிலியரான தமிழ்நாடு முழுக்க ஃபெயிலியராகும். எதுக்குன்னா இவனுக்கு ஒரு ரசனை இருக்கிறது. எந்த முறையாவது சிதறடிக்கப்பட்ட வாக்கு வங்கியாக தமிழ்நாட்டிலே தேர்தல் ரிசல்ட் வந்திருக்கிறதா? அப்படி வந்ததே இல்லை. ஒட்டு மொத்தமாக அடிப்பாங்க. ஜெயலலிதா ஜெயலலிதா அணியில் வந்து தமிழ்நாடு எம்ஜிஆர் மரணத்தின் போது அதிமுக வந்து சிதறி கிடக்கிற அந்த காலகட்டம். ராஜீவ் காந்தியினுடைய படுகொலை நிகழ்கிறது. ஒட்டுமொத்த ஓட்டுமே திமுகவுக்கு எதிராக விழுந்துச்சப்ப. ஏன்னா திமுகவிற்கு தான் அந்த ராஜீவ்காந்தி படுகொலையிலே வந்து பங்கிருக்கிறது என்கிற ஒரு அப்பட்டமான பொய்யை அன்றைய காலகட்டத்திலே வாழப்பாடி ராமமூர்த்தி ஒரு அறிக்கையாக வெளியிட்டார். அந்த பொய்யின் விளைவு மிக மோசமாக திமுக தோற்றது. ஏறத்தாழ கலைஞரை தவிர மற்ற அனைவருமே தோற்று போனார்கள் என்று சொல்வார்கள். அவ்வளோ பெரிய படுவீழ்ச்சி அடைந்திருக்கிறது. கட்டமைப்பு இருக்கிறனால அந்த கட்சி கரையிறது மீண்டும். ரிசல்ட்டு போட்டால் எப்போவுமே ஒரு ரிசல்ட்டை உருவாக்கினா ஒரே மாதிரி தான் வரும். ஆனால் இன்றைக்கு நீங்கள் எந்த வீட்டில் ஒரு பையன்கிட்ட கேட்டால் கூட தாவேக்காவை ஆதரிக்கிற பையன் இருக்குது, அந்த பையன் அவங்க அப்பா அம்மாட்ட சொல்லுவான், இந்த மாதிரி விஜய்க்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லுவாங்க அப்படின்னு ரொம்ப உறுதியாக சொல்கிறாரு செங்கோட்டையன். நீங்கள் சொல்கிறது உண்மைதான். அது நான் அதை மறுக்கவே இல்லை. அதாவது ஒரு 15 வயசுக்காரனுக்கு ஓட்டு கிடையாது சொல்கிறேன். 15 வயதிலிருந்து ஒரு 35 வயதுக்கு உட்பட்டவர்கள் இருக்காங்களா, அதில் உணர்ச்சி வசப்பட்ட ஒரு இளைஞர் கூட்டம் வந்து விஜய்க்கு இருக்காங்க. அதில் வந்து நமக்கு மாற்றுக்கிறதே கிடையாது. ஒரு பர்சன்டேஜ் கண்டிப்பாக வந்துடும். ஆனால் அது ஆளுகிற ஆற்றலாக மாறுமா, சக்தியாக மாறுமா, அதிகாரமாக மாறுமா, அதைத்தான் நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன். இப்போ வந்து டிடிவி தினகரன் வந்து முதல் கட்டமாக மாநாடு போடுகிற போது மேலூர்லாம் கடல் போன்ற கூட்டம், கட்டுக்கடங்காத கூட்டம் வந்துச்சு.
அவர் ஆர்கே நகர் தேர்தலில் நின்ற போதெல்லாம் அடுத்து வந்து பெரிய தமிழ்நாட்டினுடைய எதிர்காலம் வந்து இவர் தான் டிடிவி தினகரன் தான் என்கிற பிம்பம் கட்டமைக்கப்பட்டது. ரொம்ப நிதானமாக பேட்டி கொடுக்குறாரு, ரொம்ப சிறப்பாக வந்து அரசியலில் வந்து அடியெடுத்து வைக்கிறார் அப்படிலாம் சொல்லப்பட்டார்ல. இன்றைக்கி அவர் எங்கே இருக்கிறாரு? அவர் அதிமுகவும் இல்லை, இந்த பக்கமும் இல்லை, பாஜக கூட்டணியிலையும் இல்லை. அவர் யாரை எதிர்பார்த்து காத்து கிடக்கிறாரு என்கிற நிலைமை வந்துருச்சுல அரசியலில். அப்படி ஒரு நிலைமை வந்து விட்டதில்லை டிடிவி. அப்போ நீங்கள் ஆட்களை திரட்டி விடலாம், எழுச்சியான ஆட்களை வந்து திரட்டிடலாம். நீங்கள் எங்கே கொண்டு போய் சேர்க்கிறீன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. ஒரு கனமழை பெய்யுது, அதை நீங்கள் வந்து அணையில் தேக்கி வைக்கிறீர்களா? நீர்த்தேக்கத்திலே அது இருக்கிறதா? அது ஆறாக இருக்கிறதா, குளமாக இருக்கிறதா, நீர்த்தேக்கத்திலே இருக்கிறதா? நான் தான் அது பயன்படும். கடலில் மழை பெஞ்சா எப்படி பயன்படும்? இப்போ நீங்கள் வந்து எந்த ஒழுங்குமே இல்லாமல் ஒரு பிரம்மாண்டமான கூட்டம் திரள்கிறது, கூடி கலைகிறார்கள். இப்போ ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்துச்சுல, லட்சக்கணக்கான பேர் மெரினாவில் கூடுனாங்கல்ல, அதன் வழியாக எத்தனை தலைவர்கள் உருவானார்கள்? அதன் வழியாக தமிழ்நாட்டிலே அடுத்த சமூக மாற்றத்திற்கான புரட்சிக்கான ஒருங்கிணைப்பு ஏதாவது சாத்தியப்பட்டதா? கூடினார்கள், கலைந்தார்கள், அவ்வளோதானே. ஆனால் இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலே மாணவர் கிளர்ச்சி ஏற்பட்ட போது அதிலே கூடியவர்களெல்லாம் தமிழ்நாட்டின் அடுத்த கட்ட தலைவர்களாக மாறினார்கள். ஒரு ஆர்கனைஸ்டு செக்டாருக்கும் அன்ஆர்கனைஸ்டு செக்டாருக்கும் உள்ள வித்தியாசம் அதுதான். நீங்கள் கூடுவது பெருசல்ல. அதனால தான் நீங்கள் திருமாவளவன் சொல்கிறார்ல, அமைப்பாய் திரளுவோம்னு. தங்கம் செய்யாததை சங்கம் செய்யும் சொல்கிறான்ல. 4 பேர் சேர்ந்துட்டான்னா அதனுடைய லெவல் வேற. அது ஒழுங்குபடுத்தப்பட்டவனாக இருக்கணும், ஒரு சித்தாந்த உறுதி உள்ளவனாக இருக்கணும். நீங்கள் யோசிச்சு பாருங்க, அண்ணா மறைந்த போது திமுக மறைந்ததா? கலைஞர் மறைந்த போது திமுக வந்து நிலை தடுமாறியதா? அதே வெற்றி, அதே அரசியலினுடைய அந்த மைலேஜ் எங்கேயுமே குறையல. என்ன காரணம்? அது ஒரு கட்டமைப்பு. ஒரு தனி மனிதனுக்காக மட்டுமே அரசியல் கட்சி இருந்தால் அந்த கட்சி காணா போயிடும். எம்ஜிஆர் மறைந்த போது அதிமுக தடுமாறியது. ஜெயலலிதா மறைந்த போது இன்னைக்கு வரைக்கும் தடுமாறிக்கிட்டே இருக்கு, தத்தளிக்கிறது அதிமுக. தத்துவத்தை முன்னிலைப்படுத்தாமல் தனி மனிதர்களை முன்னிலைப்படுத்தி, தனி மனித பிம்பத்தை முன்னிலைப்படுத்தி ஒரு அரசியலை நீங்கள் இயக்கினீங்கன்னா ஒரு கட்சி எவ்வளோ பெரிய நாசகார சக்தியாக மாறும், எவ்வளோ பெரிய நலிவடைந்த சக்தியாக மாறுங்கிறதுக்கு இன்றைக்கு நடைமுறை உதாரணம் அதிமுக. அதனால் அரசியல் கட்சியை பொறுத்தவரையில் நீங்கள் தனி மனித பிம்பத்தை மட்டுமே கட்டமைத்து ஒரு அரசியலிலே நீண்ட தூர பயணம் போக முடியாது. அது மழை நேரத்திலே தோன்றுகிற வானவில் மாதிரி கொஞ்ச நேரம் வர்ணஜாலம் காட்டுமே தவிர அது மறைந்து விடும், அது நீடிக்காது, நிலைக்காது. இல்லை, அதுக்கு தான் விளக்கம் கொடுக்குறாருல. இப்போது மலேசியாவில் நடந்த ஆடியோ லான்ச்சில் சொல்கிறாருல, தனியாக வருவானா கூட்டணியாக வருவானான்னு ஒரு சஸ்பென்ஸ் இருக்குது. அதாங்க, பார்க்க வர்றவன்ட்டையெல்லாம் 10,000 ரூபாய்க்கு டிக்கெட் போட்டு அரங்கத்தை நிறச்சி வச்சுக்கிட்டு ஆடியோ ரிலீஸில் வந்து ஆட்டம் போட்டுக்கிட்டு குத்தாட்டம் போட்டுக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு சொல்லும் போது என்ன வேணாலும் பேசலாம். வெயிலில் புழுதியில் நடக்கணும். ஒரு வேட்பாளனாக இருக்கிறவன் தெரு தெருவாக நடக்கணும், வீடு வீடாக போய் கும்பிடணும், மாநாடுங்கிற பேரில் அவன் சீரழியணும். சாதாரண விஷயம் இல்லை அரசியல். அரசியல் வந்து போராட்டத்தை நிலைநிறுத்தணும், சிறை நிரப்பும் போராட்டத்தை நடத்தணும், காவல்துறையினுடைய தடியடிகளை வந்து தாங்கணும். சும்மா எளிதாக அரசியல் பண்ணிட முடியாது. அரசியலுங்கிறது ஏதோ வந்து சர்க்கார் படத்தினுடைய ஷூட்டிங் கிடையாது, இது ஜனநாயக படத்தினுடைய ஷூட்டிங் கிடையாது. அது நடைமுறை யதார்த்தம். அது வந்து ஒரு போராட்டம், அது ஒரு போர்க்கோளம். அதற்கு வந்து விஜய் தயாராகவே இல்லை. எந்த களத்திற்கும் அவர் வர தயாராக இல்லை. அவர் வெறும் அறிக்கை அரசியல்வாதியாக இருக்கிறார், எக்ஸ்தல அரசியல்வாதியாக இருக்கிறார். ஒன்றும் இல்லை, கமலஹாசனுக்கு அவருக்குள்ள வித்தியாசம் என்னன்னா, கமலஹாசன் கொஞ்சம் வயசில் மூத்தவர், இவர் கொஞ்சம் இளையவர், அவ்வளோதான். நன்றி. நிறைய நல்ல பயனுள்ள தகவல்களை நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி.